இன்னைக்கு நம்ம வெல மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஒயிட் ஸ்னாப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கடைக்காரவங்களே தான் இந்த மீனை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து நம்பவே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவ்வளோ நாளாக வந்து இந்த ஃபிஷ்ஷை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் மிஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த மீனோட டேஸ்ட் வந்து கடல் மீனில் வந்து வஞ்சர மீனும் ஆற்று மீனில் வந்து விரா மீனுக்கு அளவுக்கு டேஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரொம்ப வந்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு பவுலில் புளி வந்து அதாவது ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கட்டியாக கரைச்சி முதல்ல பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீனை எடுத்து அந்த அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இந்த மாதிரி அப்ளை பண்ணி எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி நல்லா ஊறுற மாதிரி புளியில் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா உப்பு வந்து நிறைய ஏறாமல் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 hours வந்து நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தால் 2 hours வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 5 hours கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 hours கழிச்சு எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன். இது வெந்தது வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த எண்ணெயோட அந்த கொதிப்பு வந்து கம்மியாயிடும். ஸோ அப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற போது நீங்கள் டக்குன்னு எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் லெமன், ஆனியன் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.